ஹாய். பூனை குறுக்க போன அபசகுணம், கண்ணாடி உடைஞ்ச அபசகுணம், இப்படி பாக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சவுக்கல் அடிச்ச மாதிரி தாமஸ் எடிசன் ஆல்வாங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு செயல் செஞ்சிருக்கிறார். கேளுங்க. அதாவது பல்பை கண்டுபிடிச்சாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பல்பை முதல்ல கண்டுபிடிச்சு சக விஞ்ஞானிகள்கிட்ட காணிக்கிறதுக்காக எல்லோரையும் வரவழைச்சிருக்கிறார். அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே அவருடைய உதவியாளர்கிட்ட போய் அந்த பல்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இது நடக்கக்கூடிய இடம் வீட்டினுடைய மேல் தளம். கீழே போய் அந்த பல்பை எடுத்துட்டு வாங்கன்னு அவருக்கு உதவியாளர்கிட்ட சொல்றாரு. அவரும் எடுக்க போறாரு. எடுத்துட்டு வர வழியில படிக்கட்டுல ஏறல, அதுல தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டு. உடஞ்ச உடனே இப்படி உடஞ்சிட்டே அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. சக விஞ்ஞானிகள் மற்றவங்க எல்லாருமே ஐயோ இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு 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 இது தெரியும்ல, அது அப்படி ஆயிட்டாங்க. ஆனா தாமஸ் எடிசன் அவரு அதை பத்தி கவலையே படல. சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வர சொல்றாரு. எல்லாரையும் வர வச்சுட்டாரு. வச்சுட்டு அதே ஊழியர்கிட்ட உதவியாளர்கிட்ட நீங்க போய் அந்த பல்பை எடுத்துட்டு வாங்க சொன்ன உடனே அங்க இருந்த அத்தனை பேரும் ஐயா அவர்கிட்ட போய் கொடுக்க சொல்லாதுக்க, அவரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கீழே போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு உடனே தாமஸ் எடிசன் ஆல்வத்தைக்கு அது வேண்டாம், நீ அவரே எடுத்துட்டு வரட்டு அப்படின்னு. நான் இந்த பல்பு உடைஞ்சா என்னால இன்னொரு பல்பு உருவாக்க முடியும். ஆனா அவர் மனசு உடைஞ்சா என்னால அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாத்துடுங்க, எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சவரு கரெக்டா சொல்றாரு. அவர் மனசு உடைஞ்சா என்னால அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு. அங்க இருந்தவங்க எல்லோருமே கை தட்டிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு. இதுதாங்க படிப்பு வேற அறிவு வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதே ஊழியர் போய் எடுத்துட்டு வர்றாரு, புன்னகையோட எடுத்து கொண்டு வைக்கிறாரு, எரிஞ்சிட்டு எல்லோரும் பாராட்டுகள். இவரு இவரு தாமஸ் எடிசன் ஆல்வால பாராட்டு இருக்காங்க. அவரு அடுத்த கண்டுபிடிப்புக்கு போயிட்டாரு. அதோட அவரு அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துடுங்க. படிப்பு வேற அறிவு வேற. இத அடிக்கடி சீமானன மேடையில சொல்லுவார். பார்த்துடுங்க, படிப்பு வேற அறிவு வேறடா, படிப்பு மறக்கும்டா, பட்டது மறக்காது அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இத்தோடு தூண்டியலை போட்டு மீனை பிடிச்சிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சான்லாடா, அவன் எந்த ஸ்கூல்லடா, எந்த பல்கலைக்கழகத்துலடா போய் படிச்சான் அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கலப்பை நிலத்தை உள்றதுக்கு ஏற்கலப்பை கண்டுபிடிச்சவன் எந்த பல்கலைக்கழகத்துல போய் படிச்சான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதுல என்னன்னா ஆச்சரியம் என்னன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிச்சவங்க தான் இது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1093 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவனுக்கு அறிவு வேற படிப்பு வேற. வெறும் 3 மாசம் தாங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரு எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு இருக்காரு அப்படின்ட்டு இவனை படிக்கிறானுங்க. அத மனிதன் எப்படி சக மனிதனை மன உளைச்சல் படுத்தாம எப்படி வாழணுங்கிறத நிச்சயமா தாமஸ் எடிசன் ஆல்வால்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அவர் இவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இந்த செயல் எனக்கு மன்னட்டும். சூப்பர் தாமஸ் எடிசன் ஆல்வால்.